வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு பெங்களூர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஜெய் துர்காமா டெம்பிள் தான் வந்திருக்கோம். அதாவது திப்பசந்திராவில் ஜெய் துர்காமா அம்மன் கோயில் தான் வந்திருக்கோங்க. இந்த அம்மன் கோயில் மிக மிக பிரசித்தி பெற்றது. நிறைய பேர் வேற ஊர்ல எல்லாம் வந்து இங்கே பூஜை செய்துட்டு போவாங்க. அதே போல நிறைய வேண்டுதல்களும் அம்மன்ட்ட வச்சுட்டு போவாங்க. நிறைய பேர் திருமணத்துக்காக வேண்டிட்டு வருவாங்க, சில பேர் படிப்புக்காக வேண்டி இருப்பாங்க, சில பேர் ஆயுசு ஆரோக்கியத்துக்காகவும் வேண்டிப்பாங்க, நல்ல உடல்நிலைக்காகவும் வேண்டிப்பாங்க. அம்மன் கோயிலை பார்க்கலாமாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இதுதான் அம்மன் கோயில். வெளித்தோற்றம் இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம கோயில் போகும்போது பூ பழம் வாங்கிட்டு போகலாம். வெளியே இருக்கு எல்லாமே கிடைக்கும். பூஜை கத்துனேன். இதுதான் அம்மன்க. பாருங்க, கண்கொள்ளா காட்சி அம்மன் காட்சி அளிக்கிறாரு. இங்கே நாகம் வச்சிருக்காங்க. அடுத்ததாக சந்தோஷிமான்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு நாகம்மா கூட வச்சுருக்காங்க. எல்லா அம்மனை தரிசிச்சிக்கலாம். நாகம்மா தரிசிச்சுட்டு இங்கே காசி விஸ்வநாதர் வச்சுருக்காருங்க. இங்கே வந்து நம்ம தீர்த்தம் வாங்கினா நம்மளே இங்கே அபிஷேகம் பண்ணி குங்குமம் இட்டு பூஜை பண்ணிட்டு போனால் ரொம்ப சிறந்தன்வாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இங்கே வந்துட்டு காசி விஸ்வநாதருக்கு பூஜை செய்வாங்க. அதே தீர்த்தம் கங்கா தீர்த்தம் போல் கங்கை தீர்த்தம் கொண்டு வந்து அங்கே வெளியே வைப்பாங்க. அது கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்துட்டு குங்குமம் இட்டுட்டு அதே பேர் பாருங்கள் அவங்க பூஜை பண்ணிட்டு போகலாம். எல்லாருமே அவங்க வேண்டுதல் என்னமோ அதை செய்யலாம். அந்த காசி விஸ்வநாதருக்கு வெள்ளியில் செய்த நாகம் வச்சுருக்காங்க, இடையாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்கறது அத்தனை கண்கூடி தேவை. பார்த்துட்டு அத்தனை பேருக்குமே காசி விஸ்வநாதர் அருள் கிடைக்கும். அதே போல் இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே எல்லாமே நார்த் இந்தியாவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். எல்லா விக்கிரகமே கருப்பாக இருக்காது. எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும். நிறைய பக்தாதிகள் காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம சத்யநாராயண சுவாமியை பார்க்கலாம். பாருங்கள், சத்யநாராயண சுவாமி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்துட்டு சத்யநாராயண சுவாமிக்கு அடுத்ததாக நம்ம காலபைரவரை பார்க்கலாம். இந்த காலபைரவருக்கு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டிட்டு போவாங்க. அந்த காலபைரவர் வேண்டிங்கன்னா நீங்கள் வேண்டியது அத்தனையும் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், காலபைரவர் வேண்டி தான் இங்கே கருப்பாக இருக்காரு. மிச்சம் எல்லாமே வெள்ளையாக இருந்தது. எல்லோருக்கும் காலபைரவரோட அனுகிரகம் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். காலபைரவருக்கு சனிக்கிழமை நிறைய பூஜை செய்வாங்க. அதே போல் இந்த அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் ரொம்பவே விமரிசையாக பூஜை செய்வாங்க. பாருங்கள், மெல்லத்தலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது எல்லாரும் வலம் வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு. அம்மனை பார்த்துக்குங்க. எல்லாருக்குமே அம்மனோட அனுகிரகம் கிடைக்கட்டும், பிளஸ்ஸிங்ஸும் இருக்கட்டும். முடிஞ்சால் நீங்களும் பெங்களூரில் வந்தீங்கன்னா, பெங்களூரில் உள்ளவங்களும் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த அம்மனை போய் தரிசிங்க. உங்களோட ஆசையும் எல்லாம் நிறைவேறும். பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.